إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நம் அனைவரையும் சத்திய கொள்கையில் நிலைத்திருக்க செய்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சத்திய கொள்கையை அதன் தூய வடிவில் எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள், சஹாபி பெண்கள், தாபீன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டிக் கொடுத்த பிரகாரம் தன் உலக வாழ்க்கை அமைத்து மரணத்தை சந்திக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் மகபிரத்தும் உரித்தாகட்டும். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் யார் என்று கேட்டால் நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில், நாங்கள் முஸ்லீம்கள். நீங்கள் எப்படி முஸ்லீமானீர்கள், எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் இது என்ன கேள்வி? எங்கட வாப்பா முஸ்லீம், எங்கட உம்மா முஸ்லீம், எங்கட பாட்டன் பூட்டன் முஸ்லீம், அதனால் நான் முஸ்லீம், இப்படித்தான் எங்களுடைய பதில் அமையும். ஆனால் சகோதரர்களே, இஸ்லாம் இப்படி வளர்ந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்கிறது அது நமக்கு முன்னால் உள்ள பல தியாகிகளுடைய தியாகத்துக்கு பின்னால் நாம் அடைந்து கொண்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அன்று சில தியாகிகள் தன்னுடைய வியர்வையையும் இரத்தத்தையும் இந்த இஸ்லாம் என்ற மரத்துக்கு நீராக ஊற்றி வளர்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அன்று இருந்த அந்த சஹாபாக்கள், தோழர்கள் தன்னுடைய உடலையும் தன்னுடைய எலும்பு மாமிசங்களையும் இந்த இஸ்லாம் என்ற மரத்துக்கு அடித்தளமாக போடப்பட்டவை தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் என்கிறது. சகோதரர்களே, நாம் நினைத்த மாதிரி இஸ்லாம் அல்ல. அன்று வாழ்ந்த நபிமார்களும் அந்த நபிமார்களை பின்பற்றிய சஹாபாக்களும் உருவாக்கிய மார்க்கம். அதனால தான் இன்று எம்மத்தியில் தியாகம் என்றால், போராட்டம் என்றால் அது ஒரு எடுபடாத ஒரு விடயமாகத்தான் காண கிடைக்கிறது. சகோதரர்களே, நபிமார்கள் பற்றி பேசும்போது ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக ஹுபைப் இப்னு அதி என்று, ஹப்பாப் இப்னு அரத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் ஒரு அடிமையாக வாழ்ந்த ஒருவர். இந்த நபித்தோழர் ஆரம்ப காலத்தில் இவரது சுதந்திரமான ஒரு மனிதர். ஏதோ தற்செயலாக இவர் கைது செய்யப்பட்டு சந்தையிலே ஒரு விற்பனை பொருளாக விற்கப்படுகிறார்கள். அப்பொழுது ஒரு பெண்
தன் வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி அப்படியே சந்தைக்கு செல்கிறாள். யாராவது ஒருவர் இருப்பார், வாங்கிவிட்டு வருவோம் என்று. அங்கு அடிமை சந்தையில் போயிட்டு பார்க்கும் பொழுதுதான் இந்த ஹப்பாப் இப்னு அரத் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், வாலிபர், நல்ல உடல் கட்டோடு இருக்கிறார், ஸ்மார்ட்டான ஒரு ஆளாக இருக்கிறார். இவரை பார்த்தவுடன் அந்த பெண் கேட்கிறாள், நீ யார், எங்கிருந்து வந்திருக்கிறாய், நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்தாய் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு பின்னால் அவரை பணம் கொடுத்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு செல்கிறார். வீட்டுக்கு கொண்டு சென்றதுக்கு பின்னால் அன்றைய காலத்தில் அந்த குறைஷிகளிடத்தில் பிரபலமாக பாவிக்கப்பட்ட ஒரு ஆயுதம்தான் அம்பு, வாள் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள். இந்த தொழில், இந்த வியாபாரம் காலத்துக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கிறது. ஆனால் இதை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் இல்லாத பற்றாக்குறை இருக்கிறது. எனவே அந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால், இந்த தொழிலுக்கு இந்த ஹப்பாபினை நாம் நியமிப்போம், அதன் மூலமாக எனக்கு கூடுதலான வருமானம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி ஒரு கொல்லனிடத்தில் வேலை பயிற்சி பெறுவதற்காக வேண்டி அங்கே அனுப்பி வைக்கிறார். ஹப்பாபை பொறுத்த மட்டில் சற்று திறமைசாலி, எதையும் கூடிய சீக்கிரத்தில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு மனிதர், வாலிபராக, இளைஞராகத்தான் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் அங்கு அந்த டெக்னிக்கல் கோர்ஸை முடிக்கிறார். முடித்து விட்டதுக்கு பின்னால் தன்னுடைய எஜமாட்டி என்ன செய்கிறாள், ஒரு வேலை பட்டறையை தயார்படுத்தி ஹப்பாபிடத்திலே பொறுப்பு சாட்டுகிறார்கள். ஹப்பாப் அங்கே வாள், அம்பு போன்ற ஆயுதங்களை செய்கிறாள். வெளி ஊர்களில் இருந்தெல்லாம் சில கொள்வனவாளர்கள், ஏஜென்ட்டுகள் ஹப்பாபை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், ஹப்பாபுடைய ஆயுதத்துக்கு மார்க்கெட் கூடுதலாகிவிட்டது. சொன்ன விலைக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏஜென்ட்டுகள் ஓடி வருகிறார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹப்பாப் காலை நேரத்தில் ஏஜென்சியால் வந்திருக்கிறார்கள், வேலைக்கு சாமான் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார்கள். ஹப்பாபை காணவில்லை. தேடி பார்க்கிறார்கள். சற்று நேரத்தில் அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடன் ஹப்பாபிடத்திலே கேட்கிறார்கள், ஹப்பாபே, உன்னை தேடித்தான் வந்திருக்கிறோம், எங்கே சென்றிருந்த கேட்ட நேரத்தில் நான் ஒரு தலை சிறந்த ஒரு நல்ல மனிதரை சந்திக்க சென்றேன், அவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விடுகிறார்கள். வந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள், மக்காவில் ஒரு நல்ல மனிதர், தலை சிறந்த மனிதர் என்று சொல்வதாக இருந்தால் அது இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களை தவிர ஒரு மனிதர் இருக்க முடியாது. புரிந்து கொண்டார்கள், இவர் அங்கதான் போய் வருகிறார்கள் என்று. இவர்கள் பேச்சு கொடுக்கிறார்கள். பேச்சு கொடுத்ததுக்கு பின்னால் இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை இருக்கிறது. விளையாட்டுக்கு கூட பொய் பேசக்கூடாது, விளையாட்டுக்கு கூட ஏமாற்றக்கூடாது. எப்பொழுதும் ஒரு மனிதன் நம்பிக்கையோடு, நேர்மையோடு, வாய்மை தவறாதவனாக இருக்க வேண்டும். அதே பயிற்சியை ஹப்பாப் நபிகள் நாயகத்திலே பெற்றிருந்தார்கள். சொல்கின்றார்கள், ஆம், நான் நபிகள் நாயகத்தை சந்திக்க சென்றேன், நான் புனித இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனடியாக அந்த தன்னுடைய எஜமானிக்கு தகவல் கொடுக்கிறார்கள், நீங்கள் இறை மறுப்பாளராக லாத் உஸ்ஸா மனாத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இவரோ இந்த முஹம்மது சொல்லக்கூடிய அவர் அந்த மனிதர் கொண்டு வந்த கடவுளை, அல்லாஹ்வை ரப்பாகவும் முஹம்மதை நபியாகவும் ஏற்றுவிட்டது மட்டுமல்ல, உங்களுடைய கொள்கையை நிராகரிக்கிறார் என்று மேலதிகமாக பில்டப் பண்ணி கதையை கட்டிவிடுகிறார்கள். இப்படியான இந்த பில்டப்புக்கு அன்றும் மார்க்கெட் இருந்தது, இன்றும் மார்க்கெட் இருக்கிறது. அபாண்டமான பழி சுமத்துறது, வீண் பழி சுமத்துறது கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோமா இல்லையா? இஸ்லாம் மார்க்கத்தின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தின் மீது சுமத்தப்பட்டதை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். இது அங்கிருந்து வந்தது. ஜாஹிலியத்து காலத்தில் இருந்து உருவான ஒரு கொள்கை தான் இந்த கொள்கை. இப்பொழுது ஹப்பாப் இப்னு அரத்துடைய எஜமானி
ஹப்பாப் இடத்திலே கேட்கிறார்கள், ஹப்பாபே இவர்கள் சொல்வது உண்மைதானா? ஆம், உண்மைதான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆனால் அதனால் உங்களுடைய கடமைகள் எந்த மாற்றம் இருக்காது. உங்களுக்கு நான் என்ன பணி செய்ய வேணுமோ அந்த பணியை உங்களுடைய அடிமையாக இருந்து நான் செய்கிறேன் என்றால். ஆனால் அவள் என்ன செய்தால் தெரியுமா? அந்த கருத்தை உள்வாங்கவில்லை. அந்த கருத்துக்கு நிகராக நடக்கிற, எதிர்மறையாக நடக்கிறாள். உடனடியாக தன் குடும்பத்தார்கள் எல்லாம் அழைத்து குடும்பத்தினத்தில் சொல்கிறார்கள், இதோ ஹப்பாப் எங்களுடைய கடவுள்களை நிராகரித்து விட்டார் என்று சொன்ன உடனே அவர்கள் சும்மா இருப்பார்களா? பல நாள் பசி இருந்தவனுக்கு சாதாரண ஒரு உணவும் அது விலையுயர்ந்த உணவாகத்தானே தென்படும். ஹப்பாபின் மீது அப்படியே பாய்கிறார்கள். கடுமையான முறையில் அடி உழவுகிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறார்கள். இது ஒரு நீண்ட வரலாறோடு சம்பந்தப்பட்ட விடயம். இந்த இடத்தில் சஹாபாக்களும் நபிமார்களும் எப்படி சோதிக்கப்பட்டார்கள், எதற்காக அவர்கள் கொண்டு வந்த இந்த சத்திய மார்க்கத்துக்காக என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த தகவலை சொல்கிறேன். சகோதரர்களே, கடைசியாக தன்னுடைய எஜமானி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆயுதம் செய்யும் பட்டறையில் அந்த இரும்பு கம்பியை நல்ல பழுக்க சிவப்ப சூடாக்கி அந்த கம்பியை எடுத்து ஹப்பாபுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சூடு போட ஆரம்பித்து விட்டால். சாதாரண சோதனை கிடையாது, சாதாரண வேதனை கிடையாது. சகோதரர்களே, நமது வீடுகளில் இந்த ஷர்ட்டை அயம் பண்ணும் போது லேசா அயம் பாக்ஸ் பட்டுன்னு சொன்னா என்ன துடிதுடிச்சு போகிறோம். சமையலறையிலே சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த சட்டியில் இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த சூடாற்றப்பட்ட எண்ணெய் தெரித்து விட்டால் நாம் துடிதுடித்து போய்விடுகிறோம். அதற்காக வேண்டிய மருந்து வேற வாங்க செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அங்கே டாக்டர் கிடையாது, டிஸ்பென்சரி கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்மசி கிடையாது, மருத்துவம் கிடையாது, எதுவுமே இல்லாத காலத்தில் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். எது வரைக்கும் என்று சொன்னால், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிலத்திலே நெருப்பு மூட்டி அதிலே கற்களை போட்டு அந்த கற்களை கடுமையாக சூடேற்றி அந்த கற்களுக்கு மேலாலேயே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுக்க வைக்கப்படுவார்கள். துடிதுடித்து போவார்கள். பச்சையாக ஒரு மனிதன் நெருப்பிலே போட்டு பாபிக்கு போடப்பட்ட மாதிரி சுடப்பட்டார்கள். சகோதரர்களே, இந்த வேதனை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு நாள் வலி தாங்க முடியவில்லை, உடம்பிலே இனி சூடு போடுவதற்கு இடமே இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுடைய ஒரு பக்க நிழலிலே ஒரு போர்வையை கீழே விரித்து அதிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தன்சுர்லனா, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு உதவி கேட்க கூடாதா? அலா ததுலனா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ கேட்க கூடாதா? என் உடம்பை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு மேலாலும் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு நான் சோதிக்கப்படுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உட்காருகிறார்கள். உட்கார்ந்து விட்டு கேட்கிறார்கள் ஹப்பாபை பார்த்து, ஹப்பாபே, முன் சென்ற நபிமார்கள் சந்திக்காத சோதனைகளை எல்லாம் சந்திக்காமல் நீங்க லேசாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லிட்டு, அந்த நபிமார்கள் யாரு, நபிகள் நாயகத்துக்கு முற்பட்ட நபிமார்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லும் போது சொல்கின்றார்கள், மரத்தை நாட்டுவதற்கு குழி தோண்டுவதை போன்று தோண்டி நபிமார்கள் அப்படியே மரத்தை நாட்டுவது போல நட்டு உச்சந்தலையிலே பழைய காலத்தில் மரம் மறுப்பதற்கு ஒரு கம்பத்தை பயன்படுத்துவார், ஒரு வாள் என்று சொல்வார்கள். இதே போன்ற ஒரு கம்பத்தினால் உச்சந்தலையிலே வைத்து நபிமார்கள் இரண்டாக அறுக்கப்படுவார்கள், இரண்டு துண்டுகளாக்கப்படுவார்கள். ஆனால் அவருடைய கொள்கையிலே அவர்கள் உறுதியாக ஸ்ட்ராங்கா இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சில நபிமார்கள் இரும்பு சீப்புகளினால் பாரப்பட்டார்கள். உடம்பிலே அப்படி குத்தி இழுத்தால் எலும்பு வேறு சதை வேறாக வரும். இந்த அளவு தூரம் முன் சென்ற நபிமார்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். இப்படியான சோதனைகளை சந்திக்காமல் லேசாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா
என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹப்பாபே இந்த நிலைமை மாறும், இது தொடர்ந்து இப்படி இருக்காது, இந்த நிலைமை மாறும். எது வரைக்கும் என்று சொன்னால், இதே மக்காவிலிருந்து ஹலரமவுத் வரைக்கும் ஒரு பெண் தனிமையிலே பிரயாணம் செய்து தன்னுடைய கற்ப பாதுகாப்பு பெற்றவளாக திரும்பி வருவாள், அவளுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு ஆடு இங்கு இருந்து ஹலரமவுத் வரைக்கும் மேய்ச்சலுக்கு போய் வரும், எந்த பாதிப்பும் இருக்காது, ஓநாய்களுடைய பாதிப்பை தவிர என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலாக்கின் தஸ்தஅஜிலூன், ஹப்பாபே இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படுறீங்களே என்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களை யோசித்து பாருங்கள், இந்த அளவு தூரம் இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பசலையாக அவருடைய உடல் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தங்களும் உதிரங்களும் பசலையாக இந்த பூமியிலே கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த மரத்துக்கு கீழால் லேசாக நாங்கள் நிழல் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வருகிறது. அந்த ஆட்சி காலத்தில் தன்னுடைய எல்லா தோழர்களையும் ஒன்று சேர்த்து கேட்கிறார்கள், உங்களில் யார் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் என்பதை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? உமர்கிட்ட யாரும் கிட்ட நெருங்க முடியாது. உமர்கிட்ட யாருக்கும் கிட்ட நெருங்காது. எது வரைக்கும் தெரியுமா? ஷைத்தான் கூட உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையிலே போர்வானா இருந்தால் ஷைத்தான் மாற்று வழியிலே போவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இப்படியான முறையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக, உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஒரு உறுதியான ஒரு மனிதனாகத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு கடுமையாக சோதிக்கப்பட்டது யார் என்று கேட்ட நேரத்தில் எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள். அப்பொழுது ஹப்பாப் இப்னு அரத் சற்று கூச்சப்பட்டவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக தனக்கு நேர்ந்த கதியை அவர்கள் வாயால் சொல்லவில்லை. நேரா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னே செல்கின்றார்கள். போய் தன்னுடைய மேலாடையை தூக்கி உமரிடத்திலே திருப்பி காட்டுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர், தாடியிலிருந்து கண்ணீர் வடியும் அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். சொல்கின்றார்கள், ஹப்பாபே உனக்கு என்னப்பா நடந்தது என்று கேட்டால், ஹப்பாபுடைய முதுகுலே இந்த கல்லுகள் பதிஞ்சு, சூடான கல்லுகள் பதிந்த அடையாளங்கள் அப்படியே ஓட்டையாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். எந்த இஸ்லாம் இன்று நாம் எது இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த குர்ஆனை எமது வழிகாட்டி என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிறோமோ, இவர்களுக்காக வேண்டி செய்த தியாகங்கள். எங்களுடைய தியாகம் எப்படி இருக்கிறது? இளைஞர்களே, வாலிபர்களே, சற்று ஹப்பாப் இப்னு அரத் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞரை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். நாளை மறுமையில் மஹ்ஷரில் இதே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கும் போது நீங்களும் போய் நிற்க போகிறீர்கள், நாங்களும் நிற்க போகிறோம். இந்த ஹப்பாபை எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோம்? சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு தொழுகைக்காக வேண்டிய அதான் சொல்லப்படுகிறது, பாங்கு சொல்லப்படுகிறது. எத்தனை இளைஞர்கள் உடனடியாக அதான் சொல்லப்படுகிறது பள்ளிக்கு போய் வருகிறேன் என்று எத்தனை பேர் பள்ளிக்கு வந்து சேர்கிறோம், ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்கிறோம். எத்தனை இளைஞர்களும் வாலிபர்களும் பெற்றோர்களும் ஒரு நாளைக்கு ஜமாத் தொழுகை, முழு நேர தொழுகை கூட மிஸ் பண்ணாம தவறாமல் தொழுகிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் நாளொன்றுக்கு 12 ரக்காத்துக்கள் பரலான தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, திருமிதிலே ஒரு ரிவாயத்து வருகிறது. இதே ஹதீஸுக்கு விளக்கமாக ஒரு செய்தி வருகிறது. அந்த 12 ரக்காத்துக்களும் சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள், லுஹருக்கு முன்னால 4 6, லுஹருக்கு பின்னால 2 8, மகரிபுக்கு பின்னால 2 10, இஷாவுக்கு பின்னால 2 12 ரக்காத்துக்கள் யார் பேணி தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஃப்ரீயா சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். அது எப்படிப்பட்ட வீடு தெரியுமா?
இன்றைக்கு நீங்கள் குடியிருக்கிறீர்களே வீடு இந்த மாதிரி வீடு அல்ல. இன்று உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் பல மாடி கட்டிடங்களை நீங்க பார்க்கிறீர்களே, இப்படியான வீடு கிடையாது. அவைகள் அனைத்தும் முத்துக்கள் மரகதங்களால் கட்டப்பட்ட வீடு. அந்த காணி டோட்டலி ஃப்ரீ, வீடு ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, கேஸ் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, குடிக்கக்கூடிய பானங்கள் என்னென்ன பானங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதோ அத்தனையும் உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். சுவர்க்கம். சகோதரர்களே, உலகத்தில் ஒரு ஷான் காணிக்காக வேண்டி அடித்து கொண்டு வெட்டி கொண்டு கோர்ட்ஸ்ல போயிட்டு வழக்கு போட்டு வருடக்கணக்கில் வழக்கு பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு ஷான், ஒரு அடி, ஒரு பர்ச்சேஸ், ஒரு வேலையை கொஞ்சம் முன்னுக்கு போட்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தக்கூடிய நாம் நாளை சுவர்க்கத்தில் அல்லாஹ் வாக்களிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரின் வாயினூடாக உங்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று. எத்தனை பேர் இந்த 12 ரகாத்துக்கள் சுன்னத்துக்களை பேணி தொழுகிறோம் என்று நினைத்து பாருங்கள். இதுக்குள்ள தியாகத்தை பத்தி பேசுகிறோம். எங்களுடைய தியாகம் 12 ரகாத் சுன்னத்துக்கள் தொழ முடியாத தியாகிகள் தான் இன்று நமது முஸ்லிம் தியாகிகள். நாளண்டுக்கு பேணுதலாக ஐவேளை தொழுகைகளும் ஜமாத்தோடு தொழ முடியாத தியாகிகள் தான் இன்று நமது முஸ்லிம் தியாகிகள். சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. இந்த செய்தியை உங்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தகவல்களை உங்களுக்கு சொல்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு நபித்தோழர், ஒரு ஏழை அடிமை சஹாபி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு. இவருடைய வரலாறை சொல்வதை விட சோக கதை என்று சொல்லலாம். அம்மாருடைய சொந்த கதை சோக கதை. ஏன் தெரியுமா? அம்மார் ஒரு சிறு இளைஞன், சின்ன பிள்ளையா இருக்கிறார். இவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை படித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்த உடனே இவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போய் நபியிடத்திலே இருந்து மார்க்கத்தை படிக்கிறார்கள், குர்ஆனை படிக்கிறார்கள், சுன்னாவை படிக்கிறார்கள், அகீதாவை படிக்கிறார்கள், தௌஹீதை படிக்கிறார்கள். படித்து விட்டு வந்து சும்மா இருக்கல்ல. இளைஞர்களுடைய சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது. என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தான் எதை படித்தோமோ அதை போய் தன்னுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தையும், தன்னுடைய தாய் சுமையாவிடத்திலையும், தன்னுடைய சகோதரன் அப்துல்லாவிடத்திலும் சொல்கிறார்கள். சொல்லி என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அம்மாருடைய தாய், அம்மாருடைய தந்தை, தன்னுடைய சகோதரன் 3 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் உமையத் இப்னு கலஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவனிடத்திலே தான் மக்காவிலே அம்மாருடைய குடும்ப அடிமையாக இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். இந்த உமையத் இப்னு கலஃபுக்கு தெரிய வருகிற இந்த உமையத் இப்னு கலஃப் என்கிறவன் இந்த அபூஜஹல் மாதிரி, அபூலஹப் மாதிரி கொடியவர்கள், இஸ்லாத்தின் பரம விரோதிகள். அந்த கூட்டத்திலே ஒரு ஆள் தான் இந்த உமையத் இப்னு கலஃப் என்று சொல்லக்கூடியவன். இந்த உமையா என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த குடும்பத்தை கடுமையாக தண்டிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? தட்டி கேட்க ஆள் இல்லை, அடிமை குடும்பம். யாரால் தட்டி கேட்க முடியும்? யார் இருக்கிறார்? என்னை தட்டி கேட்க யாருமே இருக்க முடியாது. அடிமைகள் என்றால் செல்லா காசுகளாக பார்க்கப்பட்ட காலம் அந்த காலம். இப்பொழுது அம்மா ரலியல்லாஹு குடும்பம் அப்படியே அந்த சுடு பாலைவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்து அம்மா ரலியல்லாஹு தாய் தந்தை கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள். எது வரைக்கும் என்று சொன்னால், முஹம்மதை நிராகரிக்க வேண்டும், எங்களுடைய பழமை வாய்ந்த மூதாதையர்களுடைய மூதாதையருடைய அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உன்னை இப்படியே நீ சாகும் வரைக்கும் உனக்கு இப்படியான தண்டனை தான் கொடுக்கப்படும் என்று சொல்லி சோதிக்கிறார்கள், தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்கை இருக்கிறதே அவர்களுக்கு அது இன்பமாக இருந்தது. அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை இன்பமாக பார்க்கவில்லை. எனது மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையா பார்த்தார்கள். இளைஞர்கள், சிறுவர்கள், மாணவர்கள் இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தை எப்படி படிக்க வேண்டும், தான் வாழ வேண்டிய இந்த வாலிப வயதை
எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். இன்று நாம் பார்க்கிறோம், இளைஞர்கள் வாலிபர்களை பொறுத்தமட்டில் ஆங்காங்கே சந்தியிலையும் முடுக்குகளையும் பாதை ஓரங்களில் நின்று கதைத்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் களியாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த அம்மார் ரலியல்லாஹு வாழ்க்கை ஒரு அடிப்படை, ஒரு பாடமாக அமைய வேண்டும். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கண்ணுக்கு முன்னாலேயே அம்மார் ரலியல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தந்தை யாசிர் ரலியல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சகோதரர் அப்துல்லா பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூஜஹல் கடுமையாக கம்பினால் குத்தி கொலை செய்கிறார். அதுக்கு பின்னால் வயோதிபத்தை அடைந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறார், அப்துல்லா பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னால் அப்துல்லா கொலை செய்யப்படுகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தாயுடைய கொலையை பார்க்கிறார்கள், தந்தையுடைய கொலையை பார்க்கிறார்கள், சகோதரர் அப்துல்லாவுடைய கொலையை பார்க்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி வேதனை இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. தன்னுடைய தாயுடைய மரணம் எங்களுடைய குடும்பத்துல சில பேருக்கு, நிறைய பேருடைய உலகத்துல பிறந்தா அப்படி மரணிக்கிறது தானே. இன்றைக்கு வரைக்கும் தன் தாயை பத்தி நினைக்கும் போது, தாயுடைய மரணத்தை நினைக்கும் போது இன்றும் கண்ணீர் வடிப்பார்கள். என்னதான் இருந்தாலும் என்னுடைய உம்மா இல்லையா? வாப்பாவை நினைக்கும் போதும் நான் வாப்பாவா பார்க்கல, என்னுடைய வாப்பா எனக்கு ஒரு நண்பனாக இருந்தார், அவ்வளவு இரக்கம் மகன் மீது. அப்படிப்பட்ட தந்தையை அடக்கம் செய்த பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள். இப்படி சகோதரர்களே, அந்த தந்தையை நினைக்கும் போது இந்த பிள்ளைகள் இன்றும் கண்ணீர் வடிப்பார்கள். ஏன்? அதுதான் மனசுங்கிறது. ஆனால் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளையா இருக்கிறார். தாய், தந்தை, சகோதரன் கொல்லப்பட்டாச்சு. அடுத்தது அம்மார். அடுத்த டேர்ம் யாருக்கு வருது? அம்மாருக்கு வருகிறது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? ஒரு டேங்க் நீர் துருத்தி டேங்க் மாதிரி அதுல தண்ணீர் நிரப்பப்படுகிறது. அந்த தண்ணீர்ல அம்மாரை கொண்டு வந்து அம்மாருடைய கழுத்து கிட்டால பிடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே தலையை அமர்த்தி கொண்டிருப்பார்கள். சின்ன பிள்ளை, மனிதாபிமானமற்ற அந்த அரக்கர்களினால் அம்மார் ரலியல்லாஹு அந்த சிறுவன் தண்ணிக்குள்ளே அமுக்கப்படுகிறான். தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்கலாம்? கூடினா ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கொள்வோமே. அதுக்கங்கால எப்படியும் வெளியே வந்துதான் ஆக வேண்டும், வெளியே வந்து மூச்சு விட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அம்மாரை விடவில்லை. மூச்சு விட முடியாமல் துடிதுடித்து போகிறார்கள். அப்பொழுது வெளியே அப்படியே இழுப்பார்கள். அவருடைய வாயினால், மூக்கினால், கண்களினால் தண்ணீர் போய் இருமல் வந்து தொண்டைகள் எல்லாம் இறுகி போய் அவர்கள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பார்கள். அந்த நேரத்திலே சொல்வார்கள், அத்தக்ஃபுரு முஹம்மதன், நீ முஹம்மதை நிராகரிக்கிறியா? லாத், உஸ்ஸா, மனாத் போன்ற கடவுள்களை ஏற்றுக்கொள்கிறியா? அப்படி ஏற்றுக்கொண்டால் உன்னை விடுதலை செய்கிறேன். முடியாது, முடியாது. இந்த கொள்கையில வந்தா உண்மையான ஒரு ஈமானுடைய சுவையை அனுபவித்த எந்த மனிதனும் விட்டு கொடுக்க மாட்டான். என்ன செய்கிறார்கள்? முடியாது என்றார்கள். மீண்டும் அதே தண்டனை. கடைசியாக இந்த வாதனையை அனுபவித்து மயக்க நிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கேட்கிறான், இந்த உமையா கேட்கிறான் அம்மா இடத்தில், அம்மாரே அத்தக்ஃபுரு முஹம்மதன், மயக்க நிலையில இருக்கிறார். அப்பவும் விட்டு விடவில்லை. இது கதை சொல்லும் ஜும்மா அல்ல சகோதரர்களே, இளைஞர்களே, வாலிபர்களே. உங்களுடைய ஈமானை சற்று பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தகவல்களை நாங்கள் சொல்கிறோம். சகோதரர்களே, அந்த மயக்கத்தில் இருக்கும் போது, மயக்க நிலையிலே அவர் லாத், உஸ்ஸா, மனாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வார்த்தையை சொல்கிறார்கள். ஆனால் அவருக்கு சுய சிந்தனை கிடையாது. அந்த நேரத்தில் மயங்கி கிடைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள், அம்மாரே நீ காஃபிராகி விட்டீர். ஏன் தெரியுமா? நீ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாய் என்று. மனசு உடைஞ்சு போயிட்டு, எந்த மார்க்கத்துக்காக வேண்டி, எந்த கொள்கைக்காக வேண்டி என்னுடைய தாயை இழந்தேனோ, என்னுடைய தந்தையை இழந்தேனோ, என் சகோதரனை இழந்தேனோ, எந்த கொள்கைக்காக வேண்டி இத்தனை வேதனைகளை நான் அனுபவித்தேனோ, சகித்துக் கொண்டேனோ, அது வீணாய் போய்விட்டதே என்று அப்படியே நபியிடத்திலே மனசு உடைஞ்சு போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள், அம்மாருடைய முகத்திலே சற்று வித்தியாசம் தெரிகிறது, ஏதோ சோர்வு இருக்கிறது. பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், கைஃப் அம்மாரே மா வராஅக், என்னப்பா நடந்தது சொல்லு.
என்ன உண்ட பிரச்சனைன்னு கேட்கிறார்கள். சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படியெல்லாம் நடந்து விட்டது, நான் காஃபிராகி விட்டேனே அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாரை பார்த்து கேட்கிறார்கள், அம்மாரே கைஃப தஜிது கல்பக், உன்னுடைய உள்ளத்தை நீ எப்படி பார்க்கிறாய், உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? அலல் ஈமான் என்ன சொல்கிறார்கள்? அலல் ஈமான், நான் ஈமான்ல உறுதியா இருக்கிறேன். அப்படியா? உடனடியாக அல் குர்ஆனுடைய வசனம் வருகிறது, ஓதி காண்பிக்கிறார்கள். என்ன வசனம் தெரியுமா? சொல்கின்றார்கள், யார் இஸ்லாம் மார்க்கம் இன்னதுதான் என்று தெரிந்ததுக்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை விட்டு போகிறார்களோ இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. ஆனால் யார் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அன்புக்குரியவர்கள் என்று வலாக்கின் கல்பு முத்மஇன்னும் பில் ஈமான் என்று அம்மாரை பார்த்து இந்த செய்தி வருகிறது. அவருடைய ஈமான் உறுதியாக ஈமானிலே இருக்கிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாரை பார்த்து சொன்னார்கள், அம்மாரே, நீ ஈமான்ல உறுதியா இருக்கிறாய், அதுக்கு சான்று இருக்கிறது. அதனால் இதுக்கு பின்னாலும் உன்னை பார்த்து இப்படி உனக்கு தண்டனை கொடுத்தால் நீ என்ன செய், அந்த வார்த்தையை சொல்லிவிடு, அது வாய் அளவில் சொன்னதான், உள்ளத்தில் நீ ஈமானோடு இருக்கிறாய் என்ற சலுகையை அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த அம்மாருடைய தியாகம் எங்கள்கிட்ட இருக்கிறதா? உலக இன்பங்கள்ல, உலக ஆசைகள்ல மூழ்கி கிடைக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், அம்மாரை கொஞ்சம் சிந்தியுங்கள். அம்மாரிடத்திலே, அந்த சின்னஞ்சிறு வயதிலே நபியிடத்திலே போயிட்டு மார்க்கத்தை படித்து தன் தாய்க்கும் தந்தைக்கும் சகோதரனுக்கும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். அம்மாருடைய தியாகம். இன்றைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வாலிபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மாணவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பள்ளியிலே ஒரு குர்ஆன் வகுப்பு நடக்கிறது, வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் வரமாட்டார்கள். பள்ளியிலே ஒரு ஹதீஸ் கிளாஸ் நடக்கிறது, ஒரு அகீதா கிளாஸ் நடக்கிறது, ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கிறது, அழைப்பு வாருங்கள் என்று சொல்லப்பட்டால் வரமாட்டார்கள். எந்த அழைப்பும் இல்லாத களியாட்டங்களில் கூட்டம் கூட்டமாக இங்கிருந்து வாகனத்தை எடுத்து போய் அதில் முழுமையாக கலந்து கொள்வார்கள். இவர்கள் எல்லாம் இந்த அம்மாருடைய வாழ்க்கையை ஒரு புறம் பிரட்டி பாருங்கள். நாங்கள்லாம் முஸ்லிம்கள் தானா, இஸ்லாத்தில் தான் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தகவல்களை சொல்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அம்மா பஅத். சகோதரர்களே, இந்த தியாக வரலாற்றுக்கு பின்னால் எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் பற்றி பேசுவதாக இருந்தால் அது வருடத்தில் துல்ஹிஜ்ஜா மாதம் யௌமுன் நஹர் கடை அந்த பகுதி வர வேண்டும். அப்போ வந்தால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுடைய வரலாறு பேசப்படும். அதுக்கு பின்னால் அந்த பக்கமெல்லாம் மூடப்பட்டுவிடும். அதிலே ஒரு முக்கியமான பாடம் நமக்கு இருக்கிறது. என்ன பாடம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் தன்னுடைய பிள்ளையின் மனைவியையும் மக்காவிலே விட்டு சென்றதுக்கு பின்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய பராமரிப்பில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். பலம்மா பலகமாக சாய், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடமாடும், ஓடி விளையாடும் அல்லது ஒரு தந்தைக்கு உதவி செய்யும் வயதை அடைந்ததுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே கேட்கிறார்கள், யா புனை, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹக ஃபன்துர் மாதா தரா, மகனே, உன்னை அறுத்து பலியிடும்படி எனக்கு கனவில் காண்பிக்கப்பட்டது. ஒரு சிறு பிள்ளைகளுடைய பதிலை பாருங்கள். அறுத்து பலியிடும்பது எனக்கு கனவில் காண்பிக்கப்பட்டது, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட நேரத்தில் அந்த மாணவன், அந்த இளைஞர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். சகோதரர்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு தந்தையும் இந்த பதிலை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்களெல்லாம் இளைஞர்கள், நாங்கள்லாம் வாலிபர்கள், நாங்கள்லாம் பொடியமார் என்று சொல்லக்கூடியவர்கள்
இந்த பதிலை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வாப்பாவுக்கு அபிப்பிராயம் சொல்கிறார்கள். யா அபதி ஃஅல் மா துஅமர், என் அன்பு தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள். சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், நாளை மறுமையில் பொறுமையாளர்கள் பட்டியலில் என்னை கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எங்கிட்ட வாப்பா மாறு போயிட்டு பிள்ளைகள்கிட்ட சொன்னா, மகனை இப்படி ஒரு கனவு கண்ட, வாப்பா அவங்களுக்கு பைத்தியமா, வாப்பா அவங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிக்குது. மனைவிமார் என்ன கேட்பாங்க, தாய்மார் எனக்கு என்னப்பா இது, பிள்ளைகள்கிட்ட பேசுற பேச்சா நீங்க பேசுறீங்க, தலை இருக்குதா உங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். இந்த அளவு தூரம் நீங்க போக தேவையில்லை. பெற்றோர்களே, உங்களுக்கு அழைப்பு அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது. பள்ளியிலே ஒரு பயான் நிகழ்ச்சி, பள்ளியிலே குர்ஆனுடைய வகுப்பு, பள்ளியிலே குர்ஆன் ஹதீஸுடைய வகுப்பு, பள்ளியிலே அகீதாவுடைய கிளாஸ், பள்ளியிலே ஃபிக்ஹுடைய கிளாஸ், ஒரு பயான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால், உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக அழைத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்புதாரிகள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள் இடத்திலே கையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு அந்த பதில் சொல்லக்கூடிய அந்த திறமை, ஆற்றலை யார் கொடுத்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் மொண்டசூர் இருந்துச்சா, நர்சரி இருந்துச்சா, அஹதியா இருந்துச்சா, ஓ லெவல், ஏ லெவல், கேம்பஸ் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் காலேஜ், ட்ரைனிங் காலேஜ் ஏதாவது இருந்துச்சா? எதுக்குமே இருக்கலையே. அப்ப எங்கிருந்து வந்தது? பெற்றோர்களுடைய பராமரிப்பு. சகோதரர்களே, இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பாடல் முழுமையாக துண்டிக்கப்பட்டு விடும். அதுல ஒன்று, அவனுக்கு மறுமையிலே நன்மை தரக்கூடிய 3 விடயங்கள் ஒன்று என்ன தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பாப்பாவுக்கு உம்மாவுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை உருவாக்கி இருக்கிறோமா? பாப்பா மௌத்து, பிள்ளைகள்லாம் வருவாங்க, பாப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி 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 பிள்ளைகளை படிக்க வச்சு, மகன் யாருன்னு பார்த்தால் மகன் இன்ஜினியர், எங்கட மகன் லாயர், எங்கட மகன் அதிபர், பிரின்சிபல், எங்கட மகன் ஐடில பெரிய கம்பெனில பெரிய லெவல்ல இருக்கிறாரு, கம்பெனியால வீடு கொடுத்து வாகனம் கொடுத்து நல்ல பெரிய சம்பளத்தோடு இருக்கிறாரு இல்லையா? எங்கட மகனுக்கு ஒரு கம்பெனியோட மேனேஜர், டைரக்டர். இதைத்தானே பேசிக்கிறீங்க. இப்ப வாப்பா மௌத்து, ஜனாசா கொண்டு வந்து முன்னுக்கு வச்சிருக்குது. பயந்து வந்து என்ன செய்யுது? ஜனாசாக்கா வேண்டி, வாப்பாக்கா வேண்டி அல்லாஹு அக்பர் 4 தக்பீர் வாயால சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல தெரியாத புள்ளதான் வளர்ந்துக்குது. என்ன சொல்லுவாங்க? ஹஸ்ரத், நீங்க தொழிங்க. ஹஸ்ரத் இருக்கிறாங்க, தொழிப்பாங்க. வாப்பாட மையத்தை குளிப்பாட்ட தெரியாத புள்ள, உம்மட ஜனாசாவை குளிப்பாட்ட தெரியாத, கஃனிட தெரியாத பொம்பளை புள்ள. ஆனா டாக்டர், லாயர், இன்ஜினியர், அவங்க படிச்ச பட்டத்துல போயிட்டு வாசிக்க முடிய இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கலுக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோல போயிட்டு தான் இறங்கணும். இந்த அளவு பட்டம் பதவிகளோடு இருப்பாங்க. பாப்பட ஜனாசா தொழுகைக்கு தெரியாது. அங்க என்ன நடக்குது? 4 அல்லாஹ் அக்பர், ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் தெரியல. படிச்சத்துல வேலைக்குதா? பாப்பா உழைச்சி 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 ஓடானதான் மிச்சம். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஜனாசா தொழுகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3ஆம் தக்பீருக்கு பின்னால் அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹமஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வாக்ரிம் நுஸலஹு வஸி முத்கலஹு வகுஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்கி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸவல் அபியத் மின் தனஸ் அல்லாஹ் அப்துல் குதாரன் கைரன் மின் தாரிஹி வ ஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி வ அஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னத வகீ மின் அஸாபின் நார் வ அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக, என்னுடைய தந்தையுடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரமாக்கிடுவாயாக. அவருடைய தந்தையை அல்லாஹ் பாவத்திலிருந்து குளிர் நீர்கள், பனிக்கட்டு, ஆலங்கட்டிகளால் கழுவி சுத்தப்படுத்துவாயாக. அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டை விட சிறந்த ஒரு வீட்டை கொடுப்பாயாக. இந்த உலகத்தில் இருந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய தந்தையை நரகத்தை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய தந்தைக்கு சுவர்க்கத்திலே நுழைய வைத்து விடு யா அல்லாஹ்னு துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்கள் உருவாக்கியிருக்கீங்களா? அந்த பிள்ளையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கினார்கள். அந்த பிள்ளையாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கப்பட்டார்கள்.
அப்படியான பிள்ளையாக ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு உருவாக்கப்பட்டார்கள். அப்படியான பிள்ளையாக பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு உருவாக்கப்பட்டார்கள். அப்படியான பிள்ளையாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உருவாக்கப்படுகிறார்கள். அந்த பிள்ளையாக அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு உருவாக்கப்படுகிறார்கள். இப்படி எத்தனை சஹாபாக்களை பட்டியல் போட்டு காட்டலாம். பிள்ளைய வளர்த்தத்துல பிரயோசனம் இருக்குதா? கடைசி இறுதி கிரியைக்காக வேண்டி, தந்தைக்காக வேண்டி இதை கூட செய்ய தெரியாத பிள்ளைகளை இன்று நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான யாமுல் ஜுமா, ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால், கான அலா குல்லி பாபி மின் அப்வாபில் மஸ்ஜிதில் மலாயிகா, பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குமார்கள் உட்கார்ந்து கொள்வார்கள். யக்துபூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், யார் முதலாவது வருகிறார், யார் இரண்டாவதாக வருகிறார் என்பதை மலக்குமார்கள் எழுதி கொள்வார்கள். ஃபைதா ஜலசல் இமாமு, இமாம் மிம்பருக்கு ஏறி உட்கார்ந்து விடுவார்கள். அந்த பாங்கு சொல்லுவதற்கு முன்னால இமாம் மிம்பர்ல ஏறி உட்காருவார் இல்லையா, அப்பதானே பாங்கு சொல்லுவாங்க. எப்ப இமாம் மிம்பர்ல ஏறி உட்கார்றார்களோ தவவு சுஹுஃப், ஏடுகளை மூடி விடுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த மலக்குமார்கள் தான் எழுதின ஏடுகள் எல்லாம் மூடிவிட்டு குத்பாவை கேட்பதற்கு வந்து விடுவார்கள். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? எப்ப இமாம் மிம்பர்ல ஏறி உட்கார்றாரோ அதோடு அவங்க எழுதின சொகுப்பை மூடிடுவாங்க, ஏட்டை மூடிடுவாங்க, ரிப்போர்ட் அந்த பேர் லிஸ்ட்ல முடிச்சிடுவாங்க வேலையை. அதுக்கு பின்னால வாரவங்க யாருடைய பேரும் அந்த லிஸ்ட்ல இருக்காது. இந்த லிஸ்ட் என்ன செய்யப்படும், அப்படியே ஃபைல் பண்ணி எங்கட சோக்கஸ்ல கபட்ல போட்டு மூடுறல்ல, அப்படியே கொண்டு போயிட்டு அல்லாஹ் கிட்ட கொடுத்துருவாங்க. அது இன்றைக்கே நடந்துரும். அசர் தொழுகைக்கு அந்த லிஸ்ட் அங்க அல்லாஹ் கிட்ட போயிடும். அங்க போயிட்டு அல்லாஹ் செக் பண்ணுவான். யாரெல்லாம் இமாம் ஏறும் போது மிம்பருக்கு ஏறினார்களோ அவருடைய பேரெல்லாம் இருக்கும். யாருடைய பேரெல்லாம் இல்லையோ அவர்கள் யார் யாருன்றது தெரியும், யாருடைய பேர் இல்லைன்றது தெரியும். அவங்க எல்லாருமே ஜும்மா தொழாதவர்கள். சுபஹானல்லாஹ், ஜும்மா தொழாதவர்கள். ஜும்மா தொழாதவன் யாருன்றத ஒரு பொண்ணு தேடி பாருங்க. ஜும்மா தொழாதவன் யாரு? எலெக்ஷன் பூத்துல போயிட்டு சண்டை போட போறாரு, அங்க இவருடைய பேர் நாமினேஷன்ல இல்ல, நேம் லிஸ்ட்ல இல்லைன்னா இவருக்கு எலெக்ஷன் போட முடியாது. உங்களோட பேர் இங்க லிஸ்ட்ல வரலன்னா உடனடியாக வரைஞ்சி கட்டிக்கிட்டு பெரிய போராட்ட கலவரத்தில் இறங்கிறாரு. ஏன்? என் எலெக்ஷன் என்னுடைய உரிமை, ஏன் உரிமை எப்படி பறிக்கப்பட்டுச்சு? உங்களோட எத்தனையோ ஜும்மாக்கள் அல்லாஹ்விடத்துல போகாம இருக்குது. சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. ஆக சகோதரர்களே, இளைஞர்களே, பெற்றோர்களே, தியாகம் என்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நாங்கள்லாம் ஒன்றுமே செய்யாம கிடைச்ச இஸ்லாம்ங்கிறதுனால இன்றைக்கு நாங்க இப்படி சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த சஹாபாக்கள் ஹப்பாப் பின் அரத், அம்மார் பின் யாசிர், ஹப்பாப் பின் அரத், ஹுபைப் பின் அதி, பிலால் பின் ரபாஹ் போன்றவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி என்னென்ன தியாகங்களை செய்தார்களே புகாரி, முஸ்லிம், திருமிதி போன்ற ஹதீஸ்களை எடுத்து பாருங்கள். பேசப்படுற, சொல்லப்படுற, அழைக்கப்படுற வகுப்புகளை, ஹதீஸ்களை வந்து உட்காருங்கள். சும்மா உட்காரவங்கள டைம் வேஸ்ட் பண்ண உட்காரல்ல. இது நாளை மறுமையில் உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு கொண்டு போற ரூட். இது இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணலன்னா நாளைக்கு உங்களை கபர்ல தப்ப முடியாது, மஹ்ஷர்ல தப்ப முடியாது, சிராத்துல தப்ப முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்றான் இல்லையா, அந்த கடுமையான பிடிக்கு நாங்க ஆளாகுவோம் என்பதை உங்கள் மனதிலே பதிவைத்துக் கொள்ளுங்கள். வல்லவன் இறைவன் என்னையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய் தந்தர்களையும் முழுமையாக மன்னித்து நாளை மறுமையில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.